நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். குரு என்பவர் யார்? கு அப்படின்னா குருடு, ரு அப்படின்னா நீக்குபவர். குரு என்பவர் குருட்டினை நீக்குபவர், அறியாமையை, இருளை நீக்குபவரே குரு. அறியாமை அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கா அப்படின்னு இல்லை. நம்ம ஒரு மாயை வலைக்குள்ளே சிக்கி கொண்டு இருக்கிறோம். அந்த மாயையிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருபவர் குரு. குரு ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமாக தேவை. குருவருள் இன்றி திருவருள் இல்லை. நம்மளுக்கு நல்லா தெரியும். குருவர் இல்லை அப்படின்னா திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கதை அழகாக சொல்லுவாங்க. ஒரு குருவும் இறைவனும் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அங்கே அந்த சிஷ்யன் நிற்கிறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, இறைவனுடைய கால்களில் விழுந்து சரணாகதி அடை அப்படின்னு. அப்போது இறைவன் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீ குரு தான் உனக்கு ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பவர் குரு தான். அதனால் நீ குருவினுடைய கால்களில் விழுந்து வணங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, நான் இறைவன்கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் இது பண்ணி கொடுக்குறேன், அதனால் நீ இறைவனை தான் நீ வணங்கணும்னு குரு சொல்கிறாரு. அப்போ இறைவன் சொல்கிறாரு, என்னையவே யாருன்னு, அதாவது இறைவனையே யார் என்று அறிய வைப்பவரே குரு. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது யார் காலில் முதல்ல விழுகணும் அப்படின்னா, குருவினுடைய பாதங்களில் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்துவார். நம்ம இறைவனை காணணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த காலத்தில் வேதங்களில், புராணங்களில், இதிகாசங்களில் இறைவனை காணுவதற்கு எவ்வளோ ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த புராண கதைகள் மூலமா நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் குரு ஆனவர் நம்மை எளிதில் இறைவனை நமக்கு கண்ணில் காட்டுவார். அப்படி ஒரு ஆன்மா தான் குரு. அப்போ நம்மை தூய்மை செய்பவர் குரு. நமக்குள்ளே இருக்கிற இருளை போக்குபவர் குரு. நமக்குள்ளே இருக்கிற இருள் அப்படின்னா இப்போ நம்மளுடைய வாழ்க்கை சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு சில நேரங்களில் இந்த சிக்கல் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த சிக்கல் எதுனாலும் இருக்கலாம். உடல்லையாகவும் இருக்கலாம், மனதிலையும் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், குழந்தைகளில் இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம். எந்த சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கலை போக்குபவர், அந்த போக்கி அதுக்கான வழிமுறைகளை கூறுபவர் குரு. அப்போது குருவினுடைய பாதத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நம்மை இறைவனிடம் கட்டாயமாக அவர் அழைத்து செல்வார். இதற்கு ஒரு கதை கூட இருக்குது. என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் சின்ன வயசில் அவருடைய இளமை காலங்களில் அந்த குருகுலத்தில் கொண்டு போய் அவங்க தாய் யசோதா அம்மா விட்டுருவாங்க. நிறைய சேட்டை பண்ணிகிட்டே இருக்க கிருஷ்ணான்னு சொல்லி. அப்போ குருகுலத்தில் போய் அவங்க இருக்கும் பொழுது, கிருஷ்ணர் இருக்கும் பொழுது, குரு அவர் எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பலகையில், எழுத்து பலகை, அதில் ஆ அப்படின்னு எழுதி அது மேலேயே எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். கிருஷ்ணரும் அதே போல் எழுதுவார். எல்லா குழந்தைகளும் அழிச்சிட்டு நிற்பாங்க. அடுத்த எழுத்து எழுதி கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் அதை அழிச்சு பார்க்குறாரு, அழியவே இல்லை. அப்போது கிருஷ்ணர் போய் குரு கிட்ட சொல்கிறார், நான் இதை அழிச்சேன் குரு, ஆனால் அழியலை அப்படின்னு. குரு சொல்லுவார், உன்னுடைய சேட்டை எல்லா பக்கமும் இருக்குது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் குரு என்ன பண்ணுவார், அந்த கமண்டலத்தில் அவர் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து இப்படின்னு தொட்டு அழிப்பார், அது அழிஞ்சிரும். அப்போது குழந்தையாக இருந்த பகவான் அவர் அந்த கிருஷ்ண உபதேசம் சொல்லும்போது சொல்லுவார், அதாவது இறைவன் தான் நம்மளுடைய கர்ம வினைகளை எழுதினார். அந்த இறைவனால் கூட, என்னால் கூட, கிருஷ்ணர் சொல்கிறார்,
அழிக்க முடியாத அந்த கர்ம வினைகளை குருவால் நிச்சயமாக அழிக்க முடியும் அப்படிங்கிறார். அதுக்கு தான் இதை சொல்கிறாங்க. இப்போது குரு அப்படிங்கிறவர் நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம குருவை தேடி போகணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பிறவி பயன் இருந்துச்சுன்னா கட்டாயம் குரு நம்மளை தேடி வருவார். குரு இந்த 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 சிஷ்யங்கள் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மை தேடி நமக்கு தேவையானதை இப்போ சுவாமிஜி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா. நம்மளுக்கு என்ன தேவை? உடல் நலம் தேவை, மனதை அமைதியாக வச்சுக்கணும், நம்மளுடைய உயிர் வளத்தை நல்லா வச்சுக்கணும். இதுக்கான பயிற்சிகளை கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்தாலே நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய குழந்தைகளுடைய வளம், நம்மளுடைய சமுதாய வளம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்களே, அது எல்லாமே சரியாயிடுதே. அப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு குரு என்ன கொடுக்க முடியும்? அதை நாம் பின்பற்றினோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி இல்லைங்களா. அப்போது குரு அப்படிங்கிறவர் சொல்லுவாங்க, நம்மளுடைய பாவ பதிவுகளை சுமையை குறைக்கக்கூடியவர் குரு. அது எப்படி சுமையை குறைப்பார்? நம்மக்கிட்ட ஒரு காயின்ஸ், அந்த காலத்துலலாம் அந்த 5 பைசா அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுங்களா. அந்த மாதிரி இப்போவே அந்த 50 பைசா காயின்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி 1 ரூபாய், 50 பைசா, 2 ரூபாய், 5 ரூபாய் காயின்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஒரு 10,000 ரூபாய்க்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ காயின்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அந்த காயின்ஸ் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் நினச்சி பாருங்கள். நல்லா ஒரு பையில் கட்டி நம்ம தூக்கிட்டு எங்கேயாவது ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும்னு வைங்க. அப்போ நடந்துகிட்டே இருக்கிறோம், அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, நம்மளால் அதை தூக்க முடியல. ஆனால் அந்த பணம் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? அப்போது குரு, அதாவது ஒருத்தர் வராருன்னு வைங்க, அவர் இந்த 10,000 ரூபாயை வாங்கிட்டு நம்மளுக்கு 500 ரூபாய் நோட்டாக கொடுத்துட்றாரு 10,000 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சுமை எப்படி இருக்கும்? நல்லா வாங்கி நம்ம பர்ஸில் இல்லை பேக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவோம். அப்போ நம்மளுக்கு அந்த சுமை குறைஞ்சிருச்சு, ஆனால் அதனுடைய அளவு குறையவில்லை. இப்போ சுமையை தான் வாங்கிட்டு நம்மளுக்கு என்ன, அதான் சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகோட போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளுடைய சுமையை குறைக்கக்கூடியவர் குரு. அப்போது குரு, நம்ம குருவிடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உண்மையான பக்தியோடு நம்ம குருவை நாம் அன்றாடம் நம்மளுக்கு கிடைத்த குருவை நினைத்து அவர் சொன்ன பயிற்சிகளை நம்ம செஞ்சு அவரை நாம் உயர்த்த வேண்டும். அவரை நாம் உயர்த்தும் பொழுது நம்மளை பார்த்தாலே கேட்கணும், நீங்கள் வாழ்க வளமுடன் மகரிஷியோடைய பயிற்சிகள் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு. அந்தளவுக்கு நம்ம அந்த பயிற்சிகளை செஞ்சு நம்ம மேன்மை அடைய வேண்டும். அதற்கு குருவினுடைய பயிற்சிகளை நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சாலே போதும். அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? இதை தானே சுவாமிஜி நம்மளுக்கு கேட்குறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு ஏதாவது குரு தட்சணை கொடுக்கணுன்னா உங்களுடைய கோபத்தை விட்டுருங்க, உங்களுடைய கவலையை விட்டுருங்க. இதை தானே சுவாமிஜி சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த பிறவியில் கிடைத்த அற்புதமான இறைவன் தான் அவர். குரு அப்படிங்கிறது அவர் இறைவனே குருவாக நமக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார். அவரை கெட்டியாக பிடிச்சிக்குவோம், பயிற்சிகளை செய்வோம். குருவருளின்றி திருவருள் இல்லை. ஒவ்வொரு க்ஷணமும் அவரை சதா சர்வகாலமும் அவரே எல்லா செயல்களையும் அவரே செய்கிறாருன்னு நம்ம நினச்சிக்குவோம். நம்மளுக்கு என்னென்ன நடக்குதோ அது எல்லாம் அவர் தான் செய்கிறார். அவர் சொல்கிறார் இல்லைங்களா, நீங்கள் போங்க, சர்வீஸ் பண்ண போங்க, நான் உங்கள் கூடயே வருவேன், உங்கள் கூடயே இருப்பேன், நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். அதே போல் உங்களுக்கு ஏதாவது இடையூறு வந்துச்சு அப்படின்னா என்னை நினச்சிக்கோங்க, நான் உங்களை என்னுடைய தோள் மேலே ஏறி நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த குரு நமக்கு இந்த பிறவியில் கிடச்சிருக்காருன்னா எவ்வளோ ஒரு பாக்கியம் நம்ம செய்திருக்க வேண்டும் இல்லைங்களா. அப்போது அவர் தான் ஒவ்வொரு க்ஷணமும் சதா சர்வ காலமும் அவரே தான் நம்மளுடைய செயல்கள். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு நம்ம அன்றாட வேலைகளை செய்யும் பொழுது அவரை நினச்சிக்குவோம், இறைவனை நினச்சிக்குவோம். அவனே எல்லாமே செய்கிறான், குருவே எல்லாமே செய்கிறார் அப்படின்னு நினைக்க நம்மளுக்குள்ள இது ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க.
அவன்தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறான், நீங்கள் அதுக்காக அதை வந்து சரணாகதி அடையணும். அதை வந்து ஒரு தவறான செயல் நடந்துருச்சு, அவன்தான் செஞ்சான்னு நம்ம சொல்லக்கூடாது. இறைவன் செஞ்சான், குரு செஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எந்த விஷயம் நல்லதாகட்டும் சரி, கெட்டதாகட்டும் சரி, நமக்குள்ள வர எந்த விஷயங்கள் துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அவரே செய்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த இடத்துல பதிவுகளே இல்லை அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். இப்போ நம்ம இவ்வளோ உயர்ந்த குருவை நாம் பின்பற்றுவோம், அவருக்கு நாம் காணிக்கையாக நம்மை நாம் உயர்த்தும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்மை நாம் உயர்த்தி கொண்டு வாழ்வோம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து நமக்கு